நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றூடாக அடுத்து காதலே ஒலிக்க வருவது ஒரு கவிதை. இந்த கவிதையை எழுதியவர் தாயத்தில் இறந்த கவிஞர் செல்வி கஜினி விக்னேஸ்வரன், எருவில் களவாஞ்சி குடி. அந்த அன்பு சகோதரிக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்வோம். அவர் குரலிலே இங்கே ஒலிக்கின்றது. அந்த கவிதையின் தலையங்கம் அன்னை. அவள் எப்போதுமே அன்னை என்றால் எல்லோருக்குமே பிடித்த உறவு, எல்லோருமே போற்ற வேண்டிய உறவு, கடவுளுக்கு ஈடான ஒரு உறவு. கடவுள் எம்மை படைத்தான் என்றால் எம்மை உண்மையாக படைத்தது அன்னை. அந்த அன்னையை எப்போதுமே நாங்கள் போற்ற வேண்டும். அன்னை என்றால் எனக்கு உயிர் எப்போதுமே. இந்த கவிதையை கேட்கின்ற போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. ரொம்பவுமே நன்றி அன்பு கவிஞர், அற்புதமாக எழுதியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் தொடர எனது இனிய வாழ்த்துக்கள். இதோ அவரின் குரலில் இங்கே கவிதை ஒலிக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் விக்னேஸ்வரன் கஜினி. நான் கிழக்கிழங்கை மட்டக்களப்பு எரியில் இருந்து கனடிய தமிழ் காற்று வானொலியில் எனது கவிதையை முன்வைக்க வந்துள்ளேன். என்னுடைய கவிதை தலைப்பானது அன்னையவள். மூவுலகம் என்னும் போர்வையில் பூவுலகில் எங்களை அவதரிக்க பிறந்தவளே அன்னை. எங்களை கருப்பையில் ஏந்திய பின்னும் பிள்ளைகளாக வளர்க்கையிலும் நீ பட்ட பாடுகளோ ஏராளம். முதல் 3 மாதம் உன் வயிற்றில் தரித்திருந்த நிலையில் தொடர்ச்சியான வாந்தியும் வயிற்று வலியும் உனக்கம்மா. அடுத்த 3 மாதமும் ஓயாத வலியோடு அளவைக்கும் அளவு தலை சுற்று மயக்கத்தோடு இருந்தாயம்மா. இறுதி 3 மாதமுமே வயிற்றிலே இருந்து நான் உதைத்த உதையெல்லாம் தாங்கினாயே நீ தெய்வமல்லோ. 9ஆம் மாதம் முடியும் தருவாயிலேயே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்னும் பயத்தையும் பதற்றத்தையும் அடைந்தாயே. பிரசவ அறை செல்கையிலே புலம்பாத புலம்பலும் பதறாத பதற்றமும் கண்களே விழுமளவான கண்ணீரும் உன்னை சுற்றி சூழ்ந்ததே தாயே. பிரசவத்தின் போது குருதியோ பீரிட்டு பாய பிறந்த பிணம் போல பேச்சு மூச்சற்று கிடந்தாயே. மறப்பேனோ மாதாவே, இறப்பை விட கொடுமையம்மா பிள்ளை பேரி. எம்மை பெற்ற பின்னோ மயக்கமான நிலையிலும் உந்தன் முகத்திலோ புன் சிரிப்பே பேராரே. அன்னையிலும் 3 எழுத்து உலகிலும் அழியாது உன் புகழ் எழுத்து. நன்றி, வணக்கம். ஆமாம், நிச்சயமாக அற்புதமான வரிகள். சொல்ல வார்த்தைகள் இல்லையே என்னிடம். அன்னை என்றால் என்னை பொறுத்தளவில் கடவுள் என்றால் முதல் கடவுள் எம்மை பெற்ற அப்பாவும் அம்மாவும் தான். அம்மாவும் அப்பாவும் இல்லை என்றால் என்று நாம் யாருமே பேச முடியாது. நிச்சயமாக பேசுவதற்கு நாங்கள் இந்த உலகத்திலேயே இருந்திருக்க மாட்டோம். ஆகவே எப்போதுமே எல்லோருமே பெற்ற தாய் தந்தையை கடவுளாக பாருங்கள். அதன் பின்பு கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்குங்கள். இதில் நான் சொல்வது கருத்தில் எதுவும் தவறு இருந்தால் என்னை மன்னிக்கவும். கடவுளும் வேண்டும், எம்மை பெற்ற கடவுளும் வேண்டும். மணி சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இது RGR மோகன். அன்பு உள்ளங்களே, மீண்டும் அடுத்த கவியூடாக நிச்சயம் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான். பூவுலகில் நீங்களை அவதரிக்க பிறந்தவளே அன்னை. எங்களை கருப்பையில் ஏந்திய பின்னும் பிள்ளைகளாக வளர்க்கையிலும் நீ பட்ட பாடுகளோ ஏராளம். முதல் 3 மாதம் உன் வயிற்றில் தைத்திருந்த நிலையில் தொடர்ச்சியான தமிழ் காற்று. பாடலின் தயாரிப்பு கனேடிய தமிழ் காற்று. இது மயக்கத்தோடும் இருந்தாயம்மா. இறுதி 3 மாதமுமோ வயிற்றிலே இருந்து நான் உதைத்த உதையெல்லாம் தாங்கினாயே நீ தெய்வமல்லோ. 9ஆம் மாதம்
முடியும் தருவாயிலோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்னும் பயத்தையும் பதற்றத்தையும் அடைந்தாயே. பிரசவ அறை செல்கையிலோ புலம்பாத புலம்பலும் பதறாத பதற்றமும் கண்டடே. விழுமலவர கண்ணீரும் உன்னை சுற்றி சூழ்ந்ததே தாயே. பிரசவத்தின் போதோ குருதியோ பீரிட்டு பாய இறந்த பிணம் போல பேச்சு மூச்சற்றி கிடந்தாயே. மறப்பேனோ மாதாவே. இறப்பை விட கொடுமையம்மா பிள்ளை பேரே எம்மை பெற்ற பின்னோ. மயக்கமாற நிலையினிலும் முந்தன் முகத்திலோ உன் சிரிப்போ பேராரே. அன்னை என்னும் மூன்றெழுத்து மூவுலகிலும் அழியாதது உன் புகழெழுத்து.